எல்லோருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எதிர்கட்சி, அவர்கள் தான் திமுகவுக்கு மாற்று. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் இதுவரை அதிமுகவுக்கு மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்தது. இனி அந்த வாக்குகள் முழுக்க பாரதிய ஜனதா பக்கம் திரும்பும் என்கிற அளவில் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது சரியா? அப்படி வைக்கிற பொழுது நாமே அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக இந்த இயக்கத்தை வாக்கு வங்கியை சிதைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவுவது போல் ஆகிவிடாதா? அம்மா அவர்கள் செயல்பட்டதை போல மோடியா லேடியா என்று 2014 நாடாளுமன்ற தேர்தலில் செயல்பட்டதை போல பிஜேபியையும் எதிர்த்து திமுக கூட்டணியையும் எதிர்த்து பிஜேபி கூட்டணியை எதிர்த்து 2016 தனித்து நின்று அதிமுக வெற்றி பெற்றதை போல ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற மனமாச்சரியங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர், அதாவது திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்து பேசுவதற்கு பதிலாக கட்சிக்குள்ளேயே ஒருவர் விமர்சித்துக் கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை சிதைக்கிற செயலை நிப்பாட்டி அதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் இறங்கி 40 வேட்பாளர்களை நிறுத்தி ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமையோடு நாம் அந்த 40 ஒரு 30-35 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுகிற பொழுது அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக நாடாளுமன்றத்துல அமர்கிற பொழுது அடுத்து வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலிலும் அது நமக்கு பலம் சேர்ப்பதாக அமையுமா? அல்லது பரவாயில்ல, பிஜேபியே இருக்கட்டும், நமக்கு ஓபிஎஸ் வீழ்த்தினா போதும்னு இபிஎஸ் வீழ்த்தினா போதும்னு ஓபிஎஸும், இவங்க 2 பேரையும் வீழ்த்தினா போதும்னு சசிகலாவும் மாறி மாறி பாஜகவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் தன்னுடைய வளர்ச்சியை சுருக்கிக் கொள்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ, அம்மா அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து நாம் விலகி செல்வது போல ஆகிறோம். அதனால 2 விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்கணும். ஒன்று, பாஜக கூட்டணி தேவையா? தனித்து களம் இறங்கி வெற்றி பெறுவது எப்படி? அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தனித்து களம் இறங்கி நாம் வெற்றி பெற முடியுமா? இல்ல திமுகவை வீழ்த்துவதற்கு நமக்கு பாஜக தேவையா? இல்ல முக்கோண அரசியல்ல பாஜக ஒரு கூட்டணி அமைத்து நிற்கட்டும், திமுக கூட்டணியோடு நிற்கட்டும், அதை வீழ்த்துகிற வலிமையோடு அதிமுக களத்துல இறங்கலாமா? அது எப்படி செய்ய முடியும்? இபிஎஸ் ஓபிஎஸ் நம்பி செய்ய முடியுமா? அல்லது தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அந்த ஒரு முடிவை எடுக்க முடியுமா? வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது இந்த 18 மாசம் தான் இருக்கு. இந்த 18 மாசத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு வரணும். ஜார்ஜ் அணிகள் இணைஞ்ச பொழுது ஆர்எம்பி, காளிமுத்து, பொன்னையன், PH பாண்டியன் அவங்க எல்லாம் இணைய கூடாதுன்னு தகராறு பண்ணாங்க. ஆனா தொண்டர்கள் தான் ஒரு முடிவெடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும், அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும், இல்லைன்னா அந்த நம்ம வாக்குகள் பிரியறதுனால திமுக ஆளுங்கட்சியா வந்துருது என்று ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனாலதான் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்தது. அது போல இப்பவும் இபிஎஸ் தலைமைக்கு தகுதி இல்லை, ஓபிஎஸ் தலைமைக்கு தகுதி இல்லை. ஆனா ஒரு தொண்டர்களால ஒரு அடையாளம் காட்டப்பட்டு எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் ஒன்று திரண்டு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தணும்னா இன்னும் 50-100 ஆண்டு காலத்துக்கு அதிமுக வலிமையா இருக்கும். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே யார் மத்தியில ஆட்சி அமைச்சாலும் மாநில அரசாங்கம் அதிமுக ஆளுகிற பொழுது மத்திய அரசாங்கத்தை அனுசரிச்சு போவாங்க. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை அனுசரிச்சு போறதுங்கிறது வேற. ஆனா அதிமுக கட்சிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அடகு வைக்கிறதுங்கிறது வேற. 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத விட 2 பேரும் பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டாங்க. பணபலம்னா ஓபிஎஸ் அவங்க தாத்தம் பூட்ட சொத்தை வித்து கொண்டாந்தாரா, இல்ல எடப்பாடி ஏதாவது அவங்க பாட்டா வீட்டு சொத்தை வித்து கொண்டாந்தாரா? எல்லாம் பணம் தேவை கட்சிக்கார செய்யாம இப்ப ஆவா வேலுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு எடப்பாடி, ஜெகத் ரட்சகனுக்கு கொடுத்தாரு, திருவள்ளூர் எம்எல்ஏ ராஜேந்திரனும் கொடுத்தாரு. எல்லாம் கண்ட மணிக்கு காசை வாங்கிட்டு திமுக காரனுக்கு தான் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. காரனுக்கு சத்துணவுல ஆயா வேலை போட்டாலோ, ஒரு ஆபீஸ்ல பியூன் வேலை கேட்டாலோ 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அதுக்கு நீங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகளை அரசாங்கத்துல நம்ம இருக்கிற பொழுது செஞ்சு கொடுத்தீங்கன்னா
அவங்கவுங்க அந்தந்த பகுதியில கட்சியை பலமா வச்சுப்பாங்கல்ல. அடுத்த சட்டமன்றத்தில் அண்ணாமலை முதலமைச்சர்னு அவன் தனியா போயிடுவான். நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி கூட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்ற பொழுது அண்ணாமலை தனிச்சு போயிடுவான். அதுக்கு இன்னைக்கே நம்ம தனிச்சு கட்சியை பலப்படுத்திக்கிறது நல்லது. 2019 தோத்தோம். சரிங்க, அன்னைக்கு அதிமுக ஒன்னாத்தானே இருந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ரெட்டலை இருந்தது, தமிழ்நாடு அரசாங்கம் கையில இருந்தது. அப்புறம் ஏன் தோத்தோம்? தோத்தா கூட பரவாயில்ல. வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இல்லாத வித்தியாசம். ஒரு சட்டமன்றத்துக்கு 60,000 70,000 வித்தியாசம். தமிழ்நாடு முழுக்க 2 கோடி ஓட்டு வாக்கு வித்தியாசம் மட்டும். ஏன் அது? ஆனா இல்லாம இருந்தா தான் அதிக நல்லது. பொருளாதார வளர்ச்சி, பெட்ரோல் விலை மோடி வர்றதுக்கு முன்னால என்ன இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருந்தது? பேங்க்ல ஹவுசிங் லோன் மோடி வர்றதுக்கு முன்னால என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்குது? அரிசி பருப்பு விலை முதல்ல எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? இந்தியா, அதாவது ஸ்ரீலங்காங்கிறது தமிழ்நாட்டுல கால்வாசி. தமிழ்நாடுங்கிற மாநிலத்தை ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுதான் ஸ்ரீலங்கா. அதை போய் நம்ம இந்திய அரசாங்கத்தோட ஒப்பிடக்கூடாது. இந்திய அரசாங்கத்தோட நம்ம எதோ ஒப்பிடணும்னா அமெரிக்காவை பொருளாதாரத்தையோ, சைனா பொருளாதாரத்தையோ, ரஷ்யா பொருளாதாரத்தை தான் நம்ம ஒப்பிடணும். அந்த ஒப்பீட்டுல பார்த்தீங்கன்னா வெளி விவகார கொள்கைகள்ல இந்த உக்ரைன் வார் நடந்த பொழுது பாத்தீங்கன்னா மோடி ஒரு நடுநிலை எடுத்தார். அது பாராட்ட தகுந்தது. ஆனா மற்றபடி உள்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அவங்க சாதி, மதம் இதைத்தான் அவங்க அப்புறம் அதானி, அம்பானி இவங்களைத்தான் வளர்த்தாங்களே ஒழிய, ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அண்ணாமலைய முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிற அதுலதான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய, அம்மா காலத்துல கூட்டணியில் இருக்கிற யாராவது அந்த கூட்டணிக்கு அவங்க தலைமை தாங்குவாங்க, அடுத்து அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னு பேசுனா அவங்கள கூட்டணியில வச்சிருப்பாங்களா? நீங்க வர்ற நாடாளுமன்ற தொகுதியில அவங்கள நம்ம வளர்த்து விட்டு ஓட்டு கேட்டு அடிமட்ட அளவுல கீழ்மட்ட அளவுல நம்ம அவங்கள சுமந்து கொண்டு போய் சேர்த்தனோம்னா அடுத்த முறை என்ன கேட்பாங்க? கூட்டணி மந்திரி சபை கேட்பாங்க. அடுத்து அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிறது பண்ணுவாங்க. அப்ப அதிமுக தன்னுடைய வலிமையை இழந்துரும். அதுக்கு அதிமுகவை பிஜேபியும் இல்லாம வெவ்வேறு இன்னும் இருக்கிறப்ப நீங்க மற்ற கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து திமுகவை ஒரு பக்கம் நம்ம எதிர்க்கணும், பிஜேபியும் கூட்டணிக்கு வேண்டாம், அவங்கள பகைச்சு காட்டி நம்ம அவங்கள தோல்ல தூக்கி சுமக்க வேண்டாம், தனிச்சு களம் இறங்கினோம்னா அதிமுகவுக்கு அந்த சாதி மதம் இப்ப அவங்களும் மத்தியில 10 வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு எதிரான வாக்கு வங்கி இருக்கும். மாநிலத்துல திமுக ஆள்றாங்க, அதுல நிறைய அதிருப்திகள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நாங்க இதை செய்வோம் அப்படிங்கிறத முன்னால வச்சு இப்ப ஒரு 25-30 தொகுதி நம்ம ஜெயிச்சோம்னா கூட அது அப்படியே அடுத்து வர்ற சட்டமன்றத்துக்கு அஸ்திவாரமா இருக்கும். இப்ப அம்மா 2014ல மோடியா லேடியான்னு களமிறங்கி 40லயும் ரெட்டலைன்னாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 2016ல அதிமுக தனிச்சு நின்னே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்தது. அந்த வழியில நம்ம போலாம். இத அதிமுகவுல பொறுத்த வரைக்கும் யாரோ இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு 4 பேர் அவங்க சுயநலத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, எல்லாரும் ஆட்டு மந்தைகளாட்ட அப்படியே தலையாட்டிட்டு பண்ணிடுவாங்கன்னு இல்லாம இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, ஒன்றிய நகரத்துல என்ன நினைக்கிறாங்க, கிளையில என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நான் தெரிஞ்சுக்குவேன், நான் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப கிளை அளவுல அந்தந்த டீ கடைகள்லயோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலயோ அந்தந்த சோசியல் மீடியாலயோ வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ நம்ம அந்த கருத்துக்களை சொல்ற பொழுது அந்த நியாய அநியாயங்களை நம்ம தெளிவா மக்களிடத்தில் போய் சேர்த்தலாம். அப்ப அது அதிமுகவுக்கு பலமா அமையும். நம்ம கவர்ச்சி மிக்க தலைவர்கள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா அடிப்படையான வலிமையான கொள்கைகள்ல நம்ம பயணிக்கலாம், தெளிவான சிந்தனைகள்ல நம்ம பயணிக்கலாம். அப்ப இல்ல இவங்க ரொம்ப ஒரு தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம களத்துல நின்னாலே அது நம்ம எதிர்காலத்துக்கு அதிமுகவுக்கு வலிமையா இருக்கு. நம்ம இப்ப ஒரு 2 லட்சம் தொண்டர்கள் இப்ப நம்மோட பயணிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த 2 ஆண்டு காலத்துல நம்மோட இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு தொடர்புல இருக்கிறவங்க நம்ம டார்கெட் 10 லட்சம் வச்சிருக்கிறோம். அந்த இன்னொரு 6 மாசத்துக்குள்ள நம்ம அதை ரீச் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த 10 லட்சம் ரீச் ஆன உடனே எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு நம்ம ஒரு கூட்டம் போட்டு அதுல நல்ல சில பல முடிவுகளை எல்லாம் வந்து நம்ம எடுப்போம். நிச்சயமா அந்த பிஜேபி ஒரு இல்லாத ஒரு கூட்டணி, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைமை நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெல்லுகிற வழிவகைகளை நம்ம தேடுவோம். ஓபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐ நியமிச்சிடலாம்னு பாக்குறாங்க. 2 பேரையும் சண்டை போட்டு விட்டுட்டு கடைசியா தேர்தல் நேரத்துல 2 பேரையும் சண்டையில ரெட்டலையை முடக்கிடலாம், அல்லது அந்த நேரத்துல 2 பேரையும் சேர்த்து வச்சு பிஜேபி தலைமையில அதிமுகவை கூட்டணியில வச்சுக்கலாம். அவங்க தலைமையில அதிமுகவை விடக்கூடாது, பிஜேபியோட நம்ம கூட்டணி இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் வழியில அதிமுக பயணிக்கணும். ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி தலைமையில வந்து எப்படி அதிமுக வந்து வரும்? ஓபிஎஸ் மாதிரி வந்து காலில் விழுகணும்னா நீங்க ஓபிஎஸ் தான் தேடணும். நீங்க அதிமுக நாங்கள எம்ஜிஆர் பார்த்து வந்து சேர்ந்தோம், சசிகலா பார்த்து வந்து சேரல. ஓபிஎஸ் வந்து சசிகலாவால வந்தாரு. எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் ஒரு சிந்தனைய, ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், அவர்களை ஒருங்கிணைக்கிறதுங்கிறதா நம்ம நோக்கம். அதுலதான் நம்ம பயணிக்கிறோம். இப்ப 2 லட்சம் தொண்டர்களை கடந்து நம்மோடு பயணிக்கிறவங்களை வச்சிருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது 10 லட்சம். அந்த 10 லட்சம் வந்த உடனே நிச்சயமா இப்ப எப்படி இந்த ராகுல் காந்தி போறாரு பாருங்க, அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி பட்டி தொட்டி எல்லாமே நம்ம சுத்தி வந்துருவோம். வந்துட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக, பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டு உறவு இல்லாத அதிமுகவாக, வலிமையாக களத்துல திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து ஆளுகிற கட்சியாக அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிற வகையில நம்ம பணியாற்றுவோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.